எண்ணில் நீ பகுதி 5. ஜீப்பில் சென்று கொண்டிருந்த வசீகரனுக்கு 2 நாளைக்கு முன்பு ஆகாஷ் பேசியதே காதில் ஒலித்தது. விஷயம் அறிந்ததும் ஆகாஷை சென்று பார்த்தான். என்ன ஆச்சு என்று கேட்டான். அவன் மெல்ல நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்து, ஒன்றுமில்லை, என் பிரச்சனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான். அந்த வார்த்தையில் ஆகாஷ் தன்னை தள்ளி வைத்ததை உணர்ந்தான். டேய், நான் உன் மாமா பையன்டா, என்கிட்ட சொல்ல உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் என்றான் அங்கலாய்ப்பாய். உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது. எங்கள் குடும்பத்தையே உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காதே. இப்போ இன்னும் நீங்கள் கேவலப்படுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. என்னை பற்றி எனக்கு எங்கள் அம்மா தங்கச்சிங்க, அதுவும் நிலா இன்னும் போதே அவன் குரல் உடைந்தது. அல்லாதடா ப்ளீஸ் என்று வசீகரன் அவன் கையை பிடிக்க வர அவன் கையை தட்டி விட்டான். என்னதான் உங்கள் முன்னாடி எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு ஓடி ஓடி நான் உழைச்சாலும் என் தங்கச்சிங்களை பார்த்துக்கிட்டாலும் நான் அப்பா ஆகிட முடியாதுங்கிறது லேட்டாக புரிஞ்சுது. இதையெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்? இப்போ என் அம்மாவையும் தங்கச்சிகளையும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன். பேசி பேசி அவங்கள நடப்பினமாக்கிடாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டவனை தாவி அணைத்து கொண்டான் வசீகரன். தான் தன் அன்னையின் பேச்சை கேட்டு இவரிடம் நடந்துக்கிட்டதை எண்ணி வருந்தினான். மன்னிச்சிடுடா, உனக்கு இருந்த பக்குவம் அந்த வயசில் எனக்கு இல்லைடா, ப்ளீஸ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நடந்தது என்னன்னு சொல்லு, நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் ப்ளீஸ் என்று கிட்டத்தட்ட கெஞ்சினான். வசீகரனின் அணைப்பு அவனுக்கு தேவைப்பட்டது. அவன் பேசியது ஆகாஷிற்கு அவன் மீதுள்ள மனக்கிளேசத்தை எல்லாம் தொடைத்தெறிந்தது. நடந்தவற்றை வேதனையுடன் கூறி முடித்தான். ஆகாஷின் மீது வசீகரனுக்கு மதிப்பு ஏறியது. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மறுபடியும் ஒருவரை அணைத்து கொண்டான். நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவன் திரும்ப வசி என்று ஆகாஷ் அழைக்க, என்ன என்பது போல் அவன் திரும்பி பார்க்க, அம்மாவும் தங்கச்சிகளையும் பார்த்துக்கடா. அம்மா மாமா கிட்ட பாரத்தை இறக்கி வச்சிடுவாங்க. ஆசா சமாளிச்சுப்பா. ஆனால் நிலா என்று கூற முடியாமல் குரல் தழுதழுக்க, நிலா இனி என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். அவனை எப்படியும் வெளியே எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான். ஆகாஷிடம் சொன்னது போல் ஆகாஷின் கேஸ் ஹிஸ்டரியை படித்து பார்த்தான். ஆகாஷ் கொலை செய்ததாக சொல்லப்படும் ரமேஷ் என்பவன் போதை மருந்து விற்பனை செய்பவன். தனக்கு பிடித்த பெண்களை எப்படியாவது வசியப்படுத்தி அவர்களுக்கு தெரியாமல் போதை மருந்து கொடுத்து அவர்களை நிர்வாணமாக படம் எடுத்து அவர்களையோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களையோ மிரட்டி தனக்கு பணிய வைப்பது அவன் வேலை. அவனால் நிறைய பெண்களின் வாழ்க்கை அழிந்துள்ளது. அவன் சாக வேண்டியவன்தான். இதில் தெய்வாதீனமாக எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி கிடைத்தது. மருத்துவர் கொடுத்த அறிக்கையில் ரமேஷ் அதிக அளவில் போதை மருந்து உட்கொண்டதாகவும் போதை அதிகமாகி மயக்கம் அடைந்து கூர்மையான ஆயுதத்தின் மீது விழுந்ததால் மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்தார் மருத்துவர்.